ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தித்வா புயல் எதிரொலி. புதுச்சேரியில் கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரம். புதுச்சேரியில் குவிக்கப்பட்டுள்ள பேரிடர் மீட்பு குழுவினர். புதுச்சேரியில் 312 பாதுகாப்பு முகாம்கள் தயார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல். புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மாத்திரைகள் ஆந்திராவில் விற்பனை. 3வது நாளாக தீவிர சோதனையில் சிபிசிஐடி காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். கடல் சீற்றம் காரணமாக கடற்கரையில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் தித்வா புயல் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 28ஆம் தேதி முதல் மழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்தது. மேலும் 28ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 29ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் கனமழை அல்லது அதி கனமழை பெய்யும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். மேலும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக அதிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடல் பகுதியில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது காற்று வீசி வரும் நிலையில் 27ஆம் தேதி இரவு முதல் புதுச்சேரி மற்றும் கடலூரில் கடல் சீற்றம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது சுமார் 7 அடி வரை கடல் சீற்றம் காணப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடற்கரை ஓரமாக படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கடற்கரை கிராமங்களில் தற்போது தீவிர கண்காணிப்பு பணிகள் அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். புயல் காரணமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த நேரத்திலும் மழை பெய்யலாம் என்ற சூழல் நிலவி வருகிறது. புயல் காரணமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகளும் சில உள்ளூர் வாசிகளும் கடலில் இறங்குவது மட்டுமின்றி புகைப்படங்கள் எடுத்து குடும்பத்தினரோடு புதுச்சேரி கடற்கரையில் விளையாடி மகிழ்ந்தனர். அவர்களை காவல்துறையினர் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தித்வா புயல் புதுச்சேரியை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் புதுச்சேரி வந்துள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. 27ஆம் தேதி காலை அது புயலாக மாறியது. இந்த புயலுக்கு தித்வா என பெயரிடப்பட்டது. இந்த புயல் 28ஆம் தேதி காலை நிலவரப்படி சென்னையிலிருந்து 540 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. இதன் மூலம் தித்வா புயல் சென்னையை நெருங்குகிறது என சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு இலங்கை பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தித்வா புயலாக வலுப்பெற்று 27ஆம் தேதி சென்னையிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இந்த புயலானது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து 28ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி நிலவரப்படி சென்னைக்கு தெற்கே 540 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து தெற்கு தென்கிழக்கு பகுதியில் 440 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த தித்வா புயல் 28ஆம் தேதி அதிகாலை நிலவரப்படி வங்கக்கடலில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை நோக்கி நகர்ந்து வருகிறது. ஏற்கனவே 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த தித்வா புயலின் வேகம் 28ஆம் தேதி அதிகாலையில் குறைந்துள்ளது. இந்த புயல் வருகிற 30ஆம் தேதி அதிகாலையில் வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, பெரம்பலூர், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வருகிற 30ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய 6 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் தித்வா புயல் உருவானதை முன்னிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் புதுச்சேரிக்கு 29ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரக்கோணத்திலிருந்து 60 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் புதுச்சேரி வந்துள்ளனர். இவர்கள் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர்.
மழை பாதிப்பு ஏற்பட்டவர்களை தங்க வைக்க 312 முகாம்கள் புதுச்சேரியில் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளதாகவும் அதிக மழைப்பொழிவு இருக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழு புதுச்சேரி வந்துள்ளதாகவும் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். 112 1070 1077 கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் பொதுமக்கள் மழை குறித்த புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் கடந்த மழையில் தண்ணீர் தேங்கிய 70 இடங்களில் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை மூலம் தற்காலிக மோட்டார் பம்புகள் வைத்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜேசிபி இயந்திரங்களை 46 இடங்களில் தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க 312 முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மக்களுக்கு உணவு தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 16 அவசரகால மீட்புக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வருவாய்த்துறை, காவல்துறை உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் குழுவில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மழையில் தேவையின்றி வெளியில் யாரும் வரவேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இடி மின்னல் சமயங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அத்தியாவசிய பொருட்களான பால், ரொட்டி போன்றவற்றை 28ஆம் தேதியே வாங்கி இருப்பு வைத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையம் நாளைக்கு புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும். அந்த டிட்வா புயல் நம்ம பாண்டிச்சேரி நோக்கி வரப்ப 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் ஒரு பகுதியாக 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழு இப்போ பாண்டிச்சேரி வந்திருக்காங்க. ஒரு 60 பேர் அடங்கிய குழு வந்திருக்காங்க. நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 24 மணி நேரம் இயங்கும் கட்டுப்பாடு அறை இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் பொதுமக்கள் அவங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். 112 1070 1077 இந்த நம்பர்களுக்கு கட்டணமில்லாத தொலைபேசி எண்கள். இந்த தொலைபேசி மூலமாக பொதுமக்கள் அவங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். போன மழையில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் அதிகமாக தண்ணி தேங்கி இருந்ததோ அதே மாதிரி ஒரு 70 இடத்தை எடுத்து அந்த 70 இடத்துக்கும் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலமாக ஒரு மோட்டர் பம்ப்ஸ், அது டெம்பரவரி மோட்டர் பம்ப்ஸ் செட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 46 ஜேசிபி டிப்ளாய் பண்ணியிருக்கோம். வல்னரபிள் லொக்கேஷன்ஸ் கிட்டத்தட்ட 312 ஷெல்டர் ஹோம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். எப்போ தேவை இமீடியட்டாக அந்த ஷெல்டர் ஹோம்ஸ் ரெடியாக இருக்கும். புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மாத்திரைகள் ஆந்திரா, டெல்லியில் விற்பனை செய்யப்படும் நிலையில் அம்மாநில காவல்துறையினர் புதுச்சேரியில் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சன் பார்மசி பெயரில் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. இது தொடர்பாக ஏற்கனவே சீர்காழியைச் சேர்ந்த ராணா, காரைக்குடியைச் சேர்ந்த மெய்யப்பன் ஆகியோரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா என்பவர் தொழிற்சாலை நடத்தி வருவதும் புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட குடோன்களில் போலி மாத்திரைகளை பதுக்கி வைத்திருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அந்த குடோன்களில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் காவலர்கள் 27ஆம் தேதி சோதனை நடத்தினர். இதில் அங்கு அட்டை பெட்டிகளில் பதுக்கி வைத்திருந்த போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்கிடையே டெல்லி மற்றும் ஆந்திராவிலும் போலி மாத்திரைகள் புழக்கத்தில் இருந்ததால் அம்மாநில காவல்துறையினர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். 27ஆம் தேதி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள 2 குடோன்களில் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது அங்கு பதுக்கி வைத்திருந்த 100 கோடி மதிப்பிலான மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சோதனையின் போது ஆந்திரா மற்றும் டெல்லி காவல்துறையினரும் குடோன்களில் பதுக்கி வைத்திருந்த போலி மாத்திரைகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து போலி மாத்திரைகள் பற்றிய விவரங்களை புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையிடம் டெல்லி, ஆந்திரா காவல்துறையினர் கேட்டறிந்தனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ள ராணா, மெய்யப்பன் ஆகியோரை கைது செய்து டெல்லி அழைத்து சென்று விசாரிக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் 8 குடோன்களில் போலி மாத்திரைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் அந்த குடோன்களில் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருவது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து ஏற்பாடு செய்திருந்த டெங்கு விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தனியார் கல்லூரி மற்றும் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து
டெங்கு விழிப்புணர்வு பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. வெள்ளியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து தொடங்கிய பேரணியை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பேரணியில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் டெங்கு குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய முதன்மை மருத்துவ அதிகாரி மருத்துவர் பாமகள் கவிதை, மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குநர் மருத்துவர் முருகன், கல்லூரி முதல்வர் அலெக்சாண்டர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் பல ஆண்டுகளாக போலி மருந்து உற்பத்தி செய்யப்பட்டது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் 50க்கும் மேற்பட்ட அனுமதி பெறாத நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கால் அகில இந்திய அளவில் போலி ஆலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். 4 மாதங்களுக்கு முன்பு அனுமதி பெறாத நிறுவனம் பல 100 கோடிக்கு ஜிஎஸ்டி செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனுமதி பெறாத நிறுவனத்திடம் ஜிஎஸ்டி எப்படி வசூலிக்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார். போலி மருந்து விவகாரம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய அன்பழகன், இதுகுறித்து அரசு மக்களிடையே உண்மை நிலையை தெரிவிக்க வேண்டுமென்றார். உடனடியாக முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென்றும், புதுச்சேரி மாநிலம் அனைத்து போலி பொருட்கள் உற்பத்தி செய்யும் கேந்திரமாக திகழ்வதாக புகார் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூடாரம் காலியாக்கி வருவதாக பேசி வருவதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி நல்லாட்சி அமையும் என்றார். அப்போது அரசியல் அரங்கிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரசார் தூக்கி எறியப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல 100 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்தியிருந்தது. ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணாமலேயே அது திருட்டுத்தனமா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இந்த ஜிஎஸ்டி நிறுவனம் எப்படி வரியை வசூல் பண்ணாங்கன்னு தெரியல. அது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் அரசிடம் இல்லை. அதே போன்று இன்றைய தினம் இப்ப பத்திரிகை இதெல்லாம் செய்தி வருது, பல 100 கோடி ரூபாய் அளவுக்கு மருந்து ஸ்டாக் இருக்குது, அதுக்கு இது ஏதோ சொல்றாங்க. அந்த சப்ஜெக்டுக்கே போல இருந்தாலும் ஒரு டிஐஜி தலைமையில அந்த ஏற்கனவே வைக்கப்பட்ட சீலை 4 மாதத்துக்கு பிறகு உடைச்சு உள்ள புகுந்து மருந்துகளை, போலி மருந்துகளை கைப்பற்றும் பொழுது இந்த சுகாதாரத்துறையினுடைய செயலர் ஏன் அவங்களோட கூட போல? இந்த நீங்க ஒரு டிஐஜி தலைமையில ஒரு குழு ஆய்வுக்கு போகும்போது ஒரு 3-4 அதிகாரிகள், அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங்ல வேலை செய்யறவங்க, கான்ட்ராக்ட் ஒர்க்கர். அந்த அந்த இன்ஸ்பெக்டருடைய ரேங்க் கூட கிடையாது, அது கீழே இருக்கிறவங்க. புதுச்சேரி சுசீலாபாய் பெண்கள் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவிகளின் பல்வேறு படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. புதுச்சேரி பெருமாள் கோவில் தெருவில் உள்ள சுசீலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பள்ளியின் துணை ஆய்வாளர் அனிதா குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார். அறிவியல் அறிஞர்களின் படங்கள் வாயிலை அலங்கரித்து கண்காட்சியில் அனைவரையும் வரவேற்றன. குகை நுழைவு வாயிலுடன் பல்லுயிர் அரங்கம் கம்பீரமாக காட்சியளித்தது. மேலும் கண்காட்சிகள் இடம்பெற்ற மாணவிகளின் பல்வேறு படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மாணவிகளின் படைப்புகள் குறித்து பார்வையாளர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி மற்றும் ஆசிரியர்கள் சுபாஷ், சிவபிரகாசன்,
ஆசிரியைகள் மைத்திலி, தேவி, ஜெகதீஸ்வரி, சௌமியா உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். கண்காட்சியில் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்ட ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவிகளை வெகுவாக பாராட்டினர். மேலும் இதுபோன்ற படைப்புகளை உருவாக்குமாறு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். சென்னையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் பங்கேற்று கோரிக்கை மனு வழங்கினார். சென்னை தனியார் உணவகத்தில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவர் அணி அமைப்பாளர் மருத்துவர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சட்டமன்ற தேர்தல், கட்சி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் அரசு மக்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைக்காமல் இருக்கிற காரணத்தால் மக்கள் பல்வேறு இன்னல்களை தினசரி சந்திக்க நேரிடுவதாகவும் புகார் தெரிவித்தார். மேலும் மக்கள் விரோத அரசின் செயல்பாடு குறித்து கண்டன தீர்மானங்கள் மற்றும் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மருத்துவர் அணி சார்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களாக மருத்துவ அணி தலைவர் மற்றும் செயலாளர்களிடம் அமைப்பாளர் ஆரோக்கியராஜ் சமர்ப்பித்தார். கோரிக்கை மனு குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். மனுவை பெற்றுக்கொண்ட மருத்துவர் அணி தலைவர் மற்றும் செயலாளர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவேந்தர் நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தியான மேடை அமைக்கும் பணிகளுக்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணைச் செயலாளர் லாவண்யா 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவேந்தர் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தியான மேடை அமைக்கும் பணிக்காக 1 லட்சம் ரூபாய்க்கான நன்கொடையை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணைச் செயலாளர் லாவண்யா வழங்கினார். கோவில் வளாகத்தில் பக்தர்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வதற்கு வசதியாக நவீன வசதிகளுடன் கூடிய தியான மேடை அமைப்பதற்காக இந்த நன்கொடையை லாவண்யா கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது பாவேந்தர் நகர் ஊர் பெரியவர்கள், பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் பாவாண நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் கோவில் புனரமைப்பு பணிகளுக்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணைச் செயலாளர் லாவண்யா 35,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பாவாண நகர் ஜலகண்ட முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி தனகோடி நகர் மற்றும் தர்மபுரி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 29ஆம் தேதி சனிக்கிழமை குடிநீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி தர்மாபுரி மற்றும் தனகோடி நகர் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தனகோடி நகர், தர்மாபுரி, லெனின் வீதி, சபரி நகர், புரட்சி தலைவி நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,775 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,800 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.